வணக்கம், வெல்கம் டு நாச்சியா சாரி டிசைனர். இன்றைக்கி நம்ம கஸ்டமர் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் அனுப்பி இதே மாதிரி ஒர்க் வேணும்ன்ட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் 3 லைன் வந்து சரி கொடுத்துருந்தேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து சுகர் பீட், நான் கோல்டு கலர் டல் கோல்டு கலர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து 4mm பீட், அகைன் ஒரு லைன் சுகர் பீட். நம்ம பேசிக் லைன்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்து முடிச்சுக்கணும். இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன்னா 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி சென்டர் லைன் மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் இருக்க மாதிரி டேப் யூஸ் பண்ணி நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு மார்க்கிங்லையும் B7000 க்ளூ யூஸ் பண்ணி கிளிப் ஸ்டோன் 6mm சைஸில் இருக்க கிளிப் ஸ்டோனை இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் வர மாதிரி நல்லா பாருங்கள், டைமண்ட் ஷேப் வர மாதிரி கொஞ்சம் க்ராஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் போட்டால் தான் அந்த ஸ்டோன்லாம் வந்து நகராது, இல்லைனா கொஞ்சம் திரும்பிக்கும். அந்த லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த லைன் மேலே ஒரு லைன் சுகர் பீட், அகைன் ஒரு லைன் வந்து 4mm டல் கோல்டு பீட், அகைன் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து கீழே பார்டரில் என்ன பேசிக் லைன் கொடுத்தோமோ அதவேவும் அந்த ஸ்டோனுக்கு மேலேயும் பேசிக் லைனாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே கொடுத்த பார்டர் லைன் முடிச்சதுக்கப்புறமா திரும்ப B7000 க்ளூ யூஸ் பண்ணி நான் வந்து கீழே என்ன ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருந்தனோ அதவே தான் மேலேயும் கேப்பே இல்லாமல் வந்து ஸ்டிக் பண்ணுறேன். அதே டைமண்ட் ஷேப்பில் கேப் இல்லாமல் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அது ட்ரை ஆகட்டும். இப்போ கீழே வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டோனுக்கு இடையில கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை வந்து எப்படி ஃபில் பண்ணுறேன்னா 3mm பீட், ஒரு சுகர் பீட், அடுத்து ஒரு 3mm பீட் கொடுத்து முடிக்கிறேன். இப்போ போட்டிருக்கிறதுக்கும் ரெண்டாவது போட்டிருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. செகண்ட் போட்டிருக்கிறது ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது வந்து கொஞ்சம் கோணையாக இருக்குது. ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்காக நான் த்ரெட்டை வந்து அந்த மேலே போட்டிருந்தோம்ல சுகர் பீட் லைன் அதுக்குள்ளேருந்து வெளியே எடுத்து ஒரு லாக் போட்டுட்டு 3mm பீட், ஒரு சுகர் பீட், அகைன் 3mm பீட் கொடுத்துட்டு அடுத்து கீழே போட்டிருக்க அந்த சுகர் பீட் லைனுக்குள்ளே வந்து நீங்கள் நாட் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இல்லைனா அந்த மாதிரி வந்து கோணையாக இருக்கும். இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா? நம்ம இப்போ போட்டால் தான் கரெக்டாக அந்த மாதிரி தான் போடணும். இதே மாதிரி அந்த லைன்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு மேலே அந்த கிளிப் ஸ்டோன்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா நெருக்கமாக, அதுக்கு இடையில இருக்க அந்த கேப்பை 3mm பீட் மட்டும் யூஸ் பண்ணி நான் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த கிளிப் ஸ்டோனுக்கு மேலே வந்து சுகர் பீட் வந்து அந்த டைமண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரியே வந்து நான் ஒரு லைன் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ அந்த கேப்பில் ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 4mm பீட், ஒரு சுகர் பீட் வந்து கொடுத்து ஹேங்கிங் மெத்தடில் நான் வந்து அந்த லைன்ஸ் ஃபுல்லாக கொடுக்குறேன். இதே மாதிரி அந்த லைன்ஸ் ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக ப்ளவுஸோட லுக் வந்து, அதாவது ஸ்லீவோட லுக் வந்து இப்படி தான் இருக்கும். இதே நீங்கள் எல்போஸ், இது வந்து ஷார்ட் ஸ்லீவு, எல்போ ஸ்லீவாக இருந்தால் நீங்கள் வந்து மேலே ஏதாவது அங்கங்கே புட்டாஸ் கொடுத்துக்கோங்க. இதே தான் நான் பேக் நெக்குக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.